what did happen to the last 10? I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of fun. Welcome to our channel. இது ரேவதி from Happy Lifestyle. இது வந்து ஒரு ஈவினிங் டைம். இப்போ கிறிஸ்துக்குட்டிக்கு வந்து 2 வயசு ஆகுது. ஆனால் பயங்கரமாக அடம் பண்ணுறாரு. அவர் ஒரு மிரட்டினாவோ இல்லை திட்டினாவோ இல்லை அடிக்க கூட வேண்டாம், அடிக்கிறேன்னு சொன்னால் கூட போதும், பயங்கரமாக கத்துறாரு. நம்மளை மிரட்டுறக்கு வர்றாரு. எல்லா குட்டீஸும் இப்படி தான் இருக்கிறாங்களான்னு தெரியல. உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தோம்னா இது எங்களோட ட்ரெஸ்ஸு, எங்கள் 3 பேர்த்தோட ட்ரெஸ்ஸு. பார்த்தோம்னா ஒரு 3 to 4 டேஸ்லேயே எங்களுக்கு இவ்வளோ ட்ரெஸ் சேர்ந்துருது. பார்த்தோம்னா கிறிஸ்துக்குட்டியே டெய்லியும் ஒரு 3 செட்டு 4 செட்டு மாற்றிடுறாரு. பார்த்தோம்னா தண்ணி இது ஏதாவது போயிடுவார், இல்லைன்னா அழுக்கு பண்ணிடுவார். அப்புறம் குளிச்சுட்டு மாற்றுற ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3 to 4 ட்ரெஸ்ஸு மாற்றிடுவார். அதனால் அவரது ஒரு செட்டு சேர்ந்துடும். அப்புறம் எங்கள் 2 பேர்த்தது அவங்க வெளியே போயிட்டதுனால ஆஃபீஸ் போகிறது ஒரு செட்டு, வீட்டில் போடுறது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நிறைய சேர்ந்துடும். அதனால ஒரு 3 to 4 நாள்லேயே எங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளோ ட்ரெஸ் சேர்ந்துடும். அதை மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டு மடிக்கிறது ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தோம்னா இன்னும் நிறையா வீட்டில் எல்லாம் கையிலேயே துவைக்கிறாங்க. அவங்க எப்படி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸும் துவைச்சி எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களாம் பயங்கர கிரேட்டுன்னு தான் சொல்லணும். நமக்கு இதை மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டு மடிச்சு வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுவும் கிறிஸ்துக்குட்டி வந்ததுக்கப்புறம் தான் இது ஒரு பெரிய வேலையாக தெரியுது. ஏன்னா ஃப்ரீ டைமே கிடைக்காது. அவர் தூங்குற டைமு இல்லை விளையாடுற டைமு மட்டும்தான். இப்போ பார்த்தோம்னா அவர் விளையாடுறதுக்கு வெளியே போயிட்டாரு. அதனால என்னால் வந்து மடிச்சு வைக்க முடியுது. அவர் இருந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா அந்த குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்க எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் பார்த்தோம்னா அம்மா ஃபோன் பண்ணாங்க. சரி அப்படியே அவங்ககிட்டே பேசிக்கிட்டே மடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து ஒரு 2 days ஒன்ஸ் கூப்பிட்ருவாங்க. கால் பண்ணாங்கன்னா அங்கே என்னென்ன நடந்ததுன்னு அப்டேட் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்புறம் பார்த்தோம்னா இப்போ கால் பண்ணாங்கன்னா வேலையை அவங்க கேட்குறது வந்து கிறிஸ்துக்குட்டி என்ன பண்ணுறாரு. முந்தி கல்யாணம் ஆன புதுசுலையெல்லாம் வந்து என்னை பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் குட்டீஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொஸ்டினே அவங்க என்ன கேட்பாங்கன்னா கிறிஸ்துக்குட்டி என்ன பண்ணுறாரு, அவங்கள பற்றி மட்டும்தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஏன்னா பொண்ணு பசங்க மேலே இருக்கிற பாசமெல்லாம் பேரம்பேத்தியெல்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான், அதெல்லாம் ஃபுல்லாக டோட்டலாக குட்டீஸ் மேலே போயிடும். அவங்கள பற்றி தான் அதிகமாக விசாரிப்பாங்க. நம்மளை வந்து நாம் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். நம்மளை யாரும் சாப்பிட்டியா சாப்பிடுன்னெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. டைமுக்கு நாம் சாப்பிட்டுக்கணும். அப்புறம் நம்ம உடம்ப நாம் தான் பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நாம் சாப்பிட்டுக்கணும். ஆனால் தூக்கங்கிறது வந்து அது வேணால் அதிகமாக இருக்குது. எங்கள் கிறிஸ்துக்குட்டிக்கு 2 வயசு ஆகுது. ஆனால் இன்னுமே அவர் நல்லா தூங்க மாட்டேங்கிறாரு. நைட் இடையில எந்திரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதிகமாக எந்திரிக்கிறாரு. இவர் கூட பிறந்த குழந்தைங்கெல்லாம் கூட ஒரு 2 டைம் 3 டைம் தான் எந்திரிக்கிறாங்க. இவர் இன்னுமே அது நல்லா தூங்க மாட்டேங்கிறாரு. எல்லாத்து வீட்லேயும் குட்டீஸ் அப்படித்தான் இருக்கிறாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு. ஆஃப்டர்நூன் ஒரு 2 hours தூங்குவாங்க. ஈவினிங் விளையாடுறான். ஆனால் பெருசாக டயர்ட் ஆகிற மாதிரி இல்லை. சில நாள் மட்டும் டயர்டாகி தூங்குறான். அவனை தூங்க கூட்டிகிட்டு போனால் அவரை தூங்க வைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. முந்தியெல்லாம் டக்குன்னு தூங்க வச்சிருவேன். இப்போல்லாம் தூங்க வைக்கவே முடிய மாட்டேங்குது. எதையோன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நியாயம் பேசிக்கிட்டே இருப்பார். அப்புறம் கதை சொல்லணும், பாட்டு பாடணும், அப்புறம் தொட்டலில் வச்சு ஆட்டணும். பார்த்தோம்னா தொட்டலில் தூங்குறம்பா, அது அப்புறம் பெட்டில் தூங்குறம்பா, அப்படியே மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகுது ஒரு தூங்க வைக்கிறதுக்கு. தெரியல இவர் தான் இப்படி பண்ணுறாரா இல்லை எல்லா குட்டீஸும் அப்படித்தான் பண்ணுறாங்களான்னு. சரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா உங்கள் குட்டீஸும் எப்படி பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இவர் கூட பிறந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தான் தூங்குறாங்க. இவர் தான் பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் தூக்கம் கம்மியாக இருக்குது. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம்னா மடித்து வச்சாச்சு. அதையெல்லாம் நீ எடுத்து கபோர்டுக்குள்ளே வைக்கணும். ட்ரெஸ்ஸு மடித்து வச்ச ட்ரெஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நல்லா நீட்டாக அதே மாதிரி இருக்கும். ஆனால் ஹஸ்பண்டெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுக்கையில் பார்த்தோம்னா 1 எடுத்தாங்கன்னா 2 ட்ரெஸ்ஸை களைச்சி விட்டுட்டு தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மடித்து வைக்கிற வரைக்கும் மட்டும்தான் அது நீட்டாக இருக்கிறதெல்லாம். அடுத்து கிறிஸ்துக்குட்டிக்கு இன்னும் நான் தான் எடுத்து கொடுக்குறேங்கிறதுனால அவர் கபோர்டு ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. நான் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவர் வந்து இதை போடுற அதை போடுறேன்னு சொல்லுவாரோ ஒழிஞ்சு இதை எடுக்கவில்ல மாட்டார்.
இன்னும் அவரோட கபோர்டு மட்டும் கீழே இருக்கிறதுனால ஹேண்டில் எல்லாம் கீழே இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி பார்ப்பான். ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போனோம்னா, குளிச்சுட்டு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா, இது வேண்டாம் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓடி போய் எடுப்பான். அப்புறம் இப்போ ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா பேசுகிறாரு. அவருனால பேச முடியுதோ இல்லையோ ட்ரை பண்ணுறாரு. 1 2வது பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தோம்னா டாய்ஸ் எல்லாம் பாருங்க, அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டாய்ஸும் வெளியே தான் கிடக்கும். அத்தனையும் கீழே கொட்டி தான் இப்போல்லாம் எடுத்து விளையாடுறது. ஒரு 4 எல்லாம் எடுத்து விளையாடுறது இல்லை. முந்தி விளையாடவே மாட்டான். இப்போ வந்து விளையாடுறது கம்மி தான், ஆனால் எடுத்து கொட்டுறது, தூக்கி வீசுறது இதெல்லாம் தான் அதிகம். அதெல்லாம் தான் கண்ட்ரோல் பண்ணோம். என்ன பண்ணணும்னு தெரில. அப்புறம் என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே அவங்கள வச்சிருக்கனால அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க. அவர் இருந்தாருன்னா எடுத்து வைக்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு அடுத்து டின்னர் செய்ய வந்துட்டேன். பார்த்தோம்னா கோகனட் சட்னி தான். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு தேங்காய் கொஞ்சம் புளி போட்டு செய்யலான்ட்டு புளி கொஞ்சம், அப்புறம் ஒரு வரமிளகா, கருவேப்பந்தலை ஒரு கொத்து, அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக போட்டுக்குங்க. அதிகமாக போட வேண்டாம். நார்மல் சட்னிக்கு வந்து நம்ம பொட்டுக்கடலை நிறையா போடுவோம். இதுக்கு வந்து கம்மியாக பொட்டுக்கடலை போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்குவோம். அரைச்சி தாளித்து கொட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு தோசை ஊற்றுறேன். அவர் வர்றதுக்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சிடலான்ட்டு. அவர் வந்தாருன்னா அவருக்கு செய்யறக்கே கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் தூங்க வைக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு நாள் பார்த்தோம்னா நான் நைட்டில் குளிச்சு முட்டுருவேன். தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு அப்புறம் தூங்குற டைமுக்கு பால் கொடுத்து எல்லாம் பண்ணி தூங்க வைப்பேன். அதனால நாம் முதல் சாப்பிட்றலாம் அவர் வர்றதுக்குள்ளேங்கிறதுக்காக தோசை ஊற்றிட்டு இருக்கேன். எனக்கு பொடி தோசை தான் ஊற்றுறேன். ஏன்னா எனக்கு பொடி தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே அது காரஞ்சாரமாக சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தோசை ஊற்றிட்டு பார்த்தோம்னா ஒரு ஃபுல் பாயில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் ஊற்றிட்டுருக்கேன். யார் யாருக்கெல்லாம் பொடி தோசை பிடிக்குன்னு சொல்லுங்கள். பொடி தோசைக்கு என்ன சைடிஷ் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பொடி தோசைக்கு தேங்காய் சட்னி கொஞ்சம் பிடிக்கும். நல்லா காரஞ்சாரமாக செஞ்சு தோசையும் கொஞ்சம் காரமாக இருக்கும். அப்புறம் சட்னியுமே தேங்காய் சட்னிக்கு கொஞ்சம் மிளகா போட்டு காரமாக இருக்கும். இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரங்கிறதுனால ஒரு மிளகா போட்டிருக்கேன். காரமாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஃபுல் பாயில் போட்டு எடுத்தாச்சு. நீங்கள் குட்டீஸ் இருக்கிற வீட்லையெல்லாம் நைட்டு டின்னர் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து மோஸ்ட்டாக தோசை இட்லி அதான் செய்வோம். அப்பப்போ எப்போவாவது ஒரு நாள் அவருக்கு மட்டும் தனியாக வெண்பொங்கல் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா எல்லாத்துக்கும் செய்யறது ஏதாவது சில நாள் செய்வேன். பார்த்தோம்னா எனக்கு 2 பொடி தோசை ஒரு ஃபுல் பாயில் இதுதான் என்னுடைய டின்னர். ஆனால் சட்னி ஊற்றிக்கிட்டு நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிடும்போது எதுவுமே பார்க்கக்கூடாதும்பாங்க, டிவி ஃபோனெல்லாம். ஆனால் எனக்கு சாப்பிடும்போது ஏதாவது படம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டிவியில் அவர் இருக்கிற டைம் நான் எதுவும் பார்க்க முடியாது, டிவியே ஓடாது. அவர் இல்லாத டைமில் ஏதாவது மூவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்லான்ட்டு. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.